செல்லப்பாண்டியன். தமிழ் வளர்ச்சி விழிப்புணர்வு பயணம் கன்னியாகுமரியிலே 1/6/2025 அன்று துவங்கி, போன மாதம் துவங்கி, இன்று 44வது நாளாக திருவள்ளூர் மாவட்டம் ஆட்சியரை சந்திக்க வந்தோம். எதற்காக என்று சொன்னால், நம்முடைய திருவள்ளூர் ஆட்சியர் தமிழிலேயே படித்து ஐஏஎஸ் வரை தமிழிலே படித்து ஆட்சியாளராக வந்திருக்கின்றார். அதனால் அவரிடம் ஆசி பெற வந்திருக்கின்றோம். எதற்காக என்று சொன்னால், இந்த தமிழ் வளர்ச்சி பயணக்குழுவினுடைய 5 குழு வந்திருக்கின்றோம். ஆனந்தி அம்மாள் அவருடைய தலைமையிலே வந்திருக்கின்றோம். அண்ணாமலை சாமி, ராஜசேகர் மற்றும் பூபாலன். எதற்காக என்று சொன்னால், சென்னை உயர்நீதிமன்றங்களிலே வழக்கறிஞர்கள் தமிழிலே வாதாட வேண்டும். அடுத்து பெயர் பலகை தமிழிலே வைக்கப்பட வேண்டும். டிஎன்பிசி குரூப் தேர்வு இப்போ 12ஆம் தேதி கூட நடந்தது. தமிழிலே பிஏ தமிழ் படித்தவர்கள், எம்ஏ தமிழ் படித்தவர்களுக்கு இடஒதுக்கீட்டில் 20% இடஒதுக்கீட்டில் அவர்களுக்கு 15% ஒதுக்க வேண்டும். இந்த 1 முதல் 5 வரை உள்ள வகுப்புகளில் தமிழ் பாடத்தை கட்டாயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே வந்திருக்கின்றோம். இன்று 44வது நாளாக ஆட்சியரை சந்தித்து வாழ்த்து பெற வந்தோம். அதே நேரத்தில் கட்சி கொடியில்லாத கிராமங்கள் இருக்கலாம், கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது. ஏன் என்று சொன்னால், இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கட்சி கொடிகளை எல்லாம் அகற்ற சொல்லிவிட்டார்கள் நீதிபதி. ஆனால் அவரால் குடியை ஒரு நாளும் அவரால் அகற்ற சொல்ல முடியாது. அது ஆட்சியாளர்களால் மட்டும்தான் முடியும். இந்த நிலைமையிலே 450 வகையான டாஸ்மார்க் சரக்குகள் தமிழ்நாட்டிலே விற்கப்படுகிறது. அதில் ஒரு பெயர் கூட தமிழிலே கிடையாது. வீரன் என்ற சரக்கு இருந்தது, அதை கூட இப்ப எடுத்து விட்டார்கள். ஆகவே அதற்கு தமிழிலே தண்ணி அடித்து டாஸ்மார்க் சரக்கு அடித்து செத்தாலும் தமிழ் பெயரை உள்ள சரக்கு அடித்தாலும் சாக அவர் அந்த மதுப்பிரியர்கள் தயாராக வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இந்த திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வந்திருக்கின்றோம் என்பதை இந்த மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் வளர்ச்சி பயணக்குழு செல்லப்பாண்டியன், ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஆனந்தி அம்மாள் அவர். என்ன எப்படி சொல்லிட்டீங்க? சாத்தியமானா ஐயா அத்தனை என் பேர் இல்லையா? ஏதாவது ரோஜா பூ நோய், மல்லிகை பூ நோய், இது பேரா இல்லை, தமிழ் பேர் நான் தரேன். அதாவது தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு வேணுங்கிற பேர் இருக்கு. அக்காட் பிராண்டி, அட்மீர் பிராண்டி, பிரிட்டிஷ் பிராண்டி, லாச்சரம் பிராண்டி, மாநில பிராண்டி, மார்பஸ் பிராண்டின்னு எதுக்கு இதெல்லாம் வச்சிருக்க? ஒரே ஒரு கள்ளச்சாராயம், ஒரு கள்ள ஒழிப்பதற்காக தானே நீ கடையை திறந்தீங்க. இன்னைக்கு 450 சரக்கு குடிச்சிட்டு அவன் எதை குடிச்சு எப்படி செத்தான்னு யாருக்கும் தெரியாது. அப்ப இந்த தமிழ் பேர்லாம் சொல்லுவான்ல, ஐயா நான் மல்லிப்பூ சரக்கு குடிச்சு செத்தேன்னு சொல்லுவான்ல, இல்ல பாதிப்படைஞ்சுன்னு சொல்லுவான்ல. தமிழ் பேர் இருந்தா அவன் தைரியமா சொல்லுவான். அவன் கடைசி நேரத்துல கூட சொல்லுவான், நான் இந்த சரக்கு தான் அடிச்சு அதுல தான் ஏதோ ஒரு தவறு நடந்ததுன்னு கூட சொல்லுவான். ஆனா இன்னைக்கு சொல்ல முடியாது. அதனால தமிழ் பெயர்கள் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்றது. ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் இதை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கோரிக்கை.